குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான காலிஃப்ளவர் கிரேவி. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கிரேவி செய்யறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து காலிஃப்ளவரை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய்லாம் காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த கிரேவிக்காக தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனாக்கா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுடு தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரணும், அதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். கேஸை சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ காலிஃப்ளவர் ஓரளவு வெந்து வந்திருக்குது. இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் இன்னும் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்குது. அரை முடி தேங்காவை எடுத்து தேங்காய் பால் போல் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பாலாக உங்களால் எடுக்க முடியலனாக்கா நீங்கள் தேங்காவை அப்படியே விழுது போல் கூட அரைச்சி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸை நிறுத்திட்டு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான காலிஃப்ளவர் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.